சென்னை நுங்கம்பாக்கத்தில் மெட்ரோ ரயில் பணிக்காக பயன்படுத்தப்பட்ட கிரேன் சாலையோரம் நிறுத்தப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் கிரேன் அங்கிருந்து அகற்றப்பட்டு 2 மணி நேரத்திற்கு பின் போக்குவரத்து சீரானது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், விவரங்கள். நிச்சயமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளானது நடைபெற்று வருகிறது. அதன்படி சென்னை நுங்கம்பாக்கம் உத்தமர் காந்தி சாலையில் முழுவதும் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளானது நடைபெற்று வருகிறது. இதற்காக அங்கு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு வாகனங்கள் திருப்பி விடப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேற்று இரவு மெட்ரோ ரயில் பணிகளை மேற்கொண்டிருந்த ஒரு கிரேன் ஆனது பழுதாகி அந்த உத்தமர் காந்தி சாலையின் நடுவே நிற்கும் நிலையானது ஏற்பட்டது. இதன் காரணமாக இன்று காலை 8 மணி முதல் சுமார் 11 மணி வரை இந்த உத்தமர் காந்தி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால், உத்தமர் காந்தியானது அண்ணா மேம்பாலத்திற்கு முன்பிருந்து அந்த நுங்கம்பாக்கம் செல்லும் அந்த சிக்னலில் இருந்து உத்தமர் காந்தி சாலை முரசொலி மாறன் பாலம் இருக்கும் அந்த இறுதி வரை முழுவதுமாக கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலைதான் இருந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த மெட்ரோ ரயில் பணிகளை மேற்கொள்ளும் நிறுவனத்தின் அதிகாரிகள் மற்றும் பல்வேறு தரப்பினர் வந்து சென்சார் மூலமாக அந்த கிரேனை திருப்பும் பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த பணியானது வெற்றிகரமாக சரியாக 11:30 மணிக்கு முடிக்கப்பட்ட நிலையில் கிரேனானது அந்த சாலையின் நடுப்பகுதியிலிருந்து உள்ளே சற்று தொலைவுக்கு உள்ளே கொண்டு போய் வைக்கப்பட்டது. இதனால் தற்போது போக்குவரத்து நெரிசலானது சீராகி வாகனங்கள் வழக்கமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றன. ஆனாலும் சுமார் காலை 8 மணி முதல் 11:30 மணி வரை சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.